அவர்களுடைய அந்த ஆளுமை, கரவட்டியினுடைய கரவை மண்ணினுடைய அந்த துணிச்சல் அது அனைவருக்கும் இருக்கின்றது. அவர் போன்றவர்கள் தங்களுடைய அனுபவங்களை வெளிக்கொணரும் போது இன்னும் பலருக்கு அது முன்னுதாரணமாக இருக்கும். பலரை இன்னும் அந்த ஊடகத்துறைக்குள்ளே, பத்திரிகை துறைக்குள்ளே அழைத்து வருவதற்கு நிச்சயமாக ஒரு வழி. இதற்கு முதல் பல விடயங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். நான் அதிலிருந்து சற்று விலகி அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை சொல்லலாம். நாங்கள் எவ்வளவுதான் ஒரு நிறுவனத்துக்காக பணிபுரிந்தாலும் இறுதியில் அந்த நிறுவனம் எங்களை கௌரவிக்கும் அல்லது எங்களை போற்றி புகழும் என்றுமே நினைக்கக்கூடாது. திரு தனபாலசிங்கம் அவர்களுடைய கதை முழுமையாக வாசித்த போது ஒரு விடயம் புலப்பட்டது. அது எல்லோருக்குமான ஒரு அனுபவம்தான். எந்த நிறுவனத்திலும் நாங்கள் பணிபுரிந்தாலும், எவ்வளவுதான் பணிபுரிந்தாலும் இறுதியில் அந்த நிறுவனம் எங்களை கௌரவிக்கும் அல்லது நிறுவனம் எங்களை பெருமைப்படுத்தும் என்ற அந்த விடயத்தை நாங்கள் தவிர்த்து எங்களால் இயன்றவற்றை அங்கே செய்து கொள்ள வேண்டும் என்பதை அவருடைய ஏக்கமும், அவர் அந்த கதைக்குள்ளே பொதிந்திருந்த அவருடைய எண்ணங்களும், தான் செய்ய முடியாத ஒன்றையும் தனக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்கவில்லை என்ற ஆதங்கமும் முழுமையாக அங்கே வடிவமைத்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை, இந்த பிறப்பு, நாங்கள் ஏதோ ஒன்றை செய்வதற்காக மட்டும்தான். பிரதி பலனை நாங்கள் எதிர்பார்க்க கூடாது என்பது அவருடைய அந்த வாழ்க்கையிலும் அவருடைய கதைக்குள்ளே ஆளுமையாக அவர் அங்கே சொல்லி இருக்கிறார். அது ஒரு வகையில் ஆச்சரியமாக இருந்தாலும் நாங்கள் பத்திரிகை துறை சார்ந்து முழுமையாக இல்லை. எனக்கு ஒரு சின்ன ஈடுபாடு. அவரை போல ஒருவர் கிடைத்ததால் நானும் ஏதோ எனக்கு தெரிந்த தமிழிலே சில விடயங்களை பத்திரிகையிலே எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. கான மயில்நாதன் அவர்கள் என்றுமே நான் அவரை வழங்கக்கூடிய ஒருவர். உதயன் பத்திரிகை பிரதம ஆசிரியராக இருந்தவர். ஏதோ ஒரு நாள் என்னை எதேச்சையாக கூப்பிட்டு, இப்படி நிஷா புயல் வந்து எல்லா மரங்களும் விழுந்து விட்டன, இந்த மரத்தை பற்றி ஒருவரும் எழுதுகிறார்கள் இல்லை, நீயாவது எழுது என்று சொன்னார். அதற்கு முதல் நான் எழுதிய கட்டுரை அவ்வளவும் திரும்பி வந்தது. உதயன் ஏற்கவில்லை, தினக்குரலும் ஏற்கவில்லை, வலம்புரியும் ஏற்கவில்லை, கையால் எழுதி அனுப்பியவை. ஆனால் இந்த மரங்கள் விழுந்தது ஏதோ ஒரு அழிவு ஒரு ஆக்கத்திற்கு வித்திடும் என்று சொல்லுவார்கள். எனக்கு அது ஆக்கமானது. வீட்டுக்கு அருகிலே பண்டிதர் அவர்களுடைய வீடு இருந்தபடியால் ஒருவேளை அதிலிருந்து சிறிதாக வந்த அந்த நீர் எனக்கும் ஒரு ஆளுமையை தந்ததோ தெரியவில்லை. அன்றிலிருந்து எழுத ஆரம்பித்தது அந்த மரத்தை பற்றியது. என்னவோ தெரியவில்லை, பலருடைய இந்த கட்டுரைகளை வாசித்து விட்டு இல்லை இது தொடர்ந்து எழுதலாம் என்ற ரீதியிலே எனக்கும் ஒரு சின்ன பங்களிப்பு அதிலே இருந்ததால் ஒரு வேளை நான் இந்த விழாவுக்கு பொருத்தமானவன் என்று என்னை நான் ஆசுவாசப்படுத்தி கொண்டேன். பத்திரிகை துறை சார்ந்து பல விடயங்களை துணிச்சலாக, அதுவும் ஒரு அரசியல் சார்ந்த விடயங்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலே எழுதுவது என்பது இலகுவான காரியம் இல்லை. நிச்சயமாக விமர்சனங்கள் எல்லா வகையிலிருந்தும் வரும். ஆனால் அதை அவர் லாவகமாக கையாண்ட விதமும், அதன் மூலம் அந்த வாசிப்பவர்களுக்கு தேவையான விடயங்களை பொருத்தமாக அந்தந்த நேரத்திலே அவர் சுருக்கி அவற்றை கொடுத்த விடயமும் அவரை ஒரு பெரிய மனிதராக ஆக்கியிருக்கிறது. நிறைய அவருடைய அந்த கதைக்குள்ளே பல விடயங்கள் பொக்கிசமாக இருக்கின்றது. தன் கதை என்று முடிக்காதீர்கள் என்ற ஒரு வேண்டுகோளும் அதிலே இருக்கிறது. இது ஒரு பத்திரிகையாளர் சார்ந்து வடபுலத்திலே இருக்கின்ற ஒரு பத்திரிகையாளர் எதிர்நோக்கக்கூடிய பல விடயங்களை நீங்கள் ஆழமாக சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் அதற்குள்ளே பல ஆழங்கள் இருக்கின்றன. அவற்றை இன்னும் இருக்கும் காலத்திலாவது அவற்றை எழுதி ஏனையவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த துறை சார்ந்து வருபவர்கள், அரசியல் சார்ந்து வாசிக்க விரும்புபவர்கள் அனைவருக்கும் இந்த புத்தகம் ஒரு பொக்கிஷமாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். மூன்றாவதாக, நாங்கள் என்னதான் இங்கே செய்தாலும் கரவை மண்ணுக்கு ஒரு வலிமை இருக்கின்றது. அந்த வலிமை எல்லோரையும் குறித்த இடத்திலே கொன்று போய் நிப்பாட்டும். அந்த புகழுக்கு உரியவர் அவர். அந்த புகழை அவர்கள் எய்த விதமும், அதன் மூலம் பலருடைய இங்கே குறிப்பிட்ட பல விடயங்களை நீங்கள் கேட்கும்போது இந்த மண்ணுக்குரிய அந்த ஆளுமையை அவருக்கு இல்லாமல் இறைவன் கொடுத்திருக்கிறார்.
நோய்வாய்ப்பட்டாலும் அந்த ஆளுமை முழுமை பெறாது. இன்னும் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் பல இருக்கின்றன. எல்லோருக்கும் தேவையான பல விடயங்களும் அவருடைய கதைக்குள்ளே அடங்கியிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சொந்த கதை முக்கியமான கதையாகத்தான் இருக்கும். ஒவ்வொருவரும் வளர்ந்த விதமும் அதிலிருந்து வாழ்ந்து வந்த கதையும் நிச்சயமாக அது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். மாணிக்கவாசகர் வித்தியாலயத்திலே செருப்பும் இல்லாமல் வெறுங்காலோடு பிஸ்கெட்டுக்காக சண்டை பிடித்து நாங்கள் தான் அந்த பிஸ்கெட் பங்கிடுகிற குழு அதிலே கொடுத்து நாங்கள் சென்று வந்த காலங்கள். இந்த பாடசாலையிலே இப்படி ஒரு நிகழ்வு, புனிதமான ஒரு நிகழ்வு, ஒரு 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 பத்திரிகை துறை சார்ந்து ஒரு எழுத்தாளனை அது நாங்கள் அந்த பதத்தை பாவிக்கும் போது நாங்கள் பல இடங்களிலே யோசிக்கின்றோம். ஒரு பத்திரிகை போராளியை தன்னுடைய சொந்த கருத்துக்களாக ஆணித்தனமாக ஆழமாக சொல்லி அவற்றை எல்லோரும் அதை வாசித்து அவர்கள் அதிலிருந்து பல விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை வெகு விமர்சையாக சொல்லியிருக்கிறார். அவர் வாழ்ந்திருக்கிற காலத்திலே உண்மையிலே கரவெட்டி மண் கொடுத்து வச்சிருக்கிறது. எல்லோரும் எங்கே போனாலும் கடைசியிலே கரவெட்டிக்கு வந்துதான் ஆக வேண்டும், அந்த கட்டைக்கு வருவதென்று சுகாதாரமாக சொல்லுவார்கள். அப்படியாக இறுதி காலங்களிலே இந்த மண்ணிலே வந்து அந்த மண்ணுக்கான அந்த பெருமையை இன்னும் அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பை தந்தமைக்கு நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.